ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குரு. நாம் இன்னைக்கு அருமையான டெசர்ட் ஐட்டம் கிர்னி பழத்தில் கீரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க முதல்ல ஜவ்வரிசி வறுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசியை நெய்யில் வறுத்துட்டு கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். ஜவ்வரிசி நல்லா பொரியட்டும். மிதமான சூட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, காமிடாமல் வறுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதை இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சிடலாம். இந்த சூட்லேயே ஜவ்வரிசி வந்துடும். நம்ம இப்போ பழத்தை கட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு கிர்னி பழம் எடுத்திருக்கேன். இந்த பழத்தை நம்ம தோலை செத்திட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம பழத்தை கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துகிட்டு பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கிறத மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம கடைசியில் பாலில் சேர்க்க போகிறோம். நம்ம கட் பண்ண பழத்தை ஜாரில் சேர்த்துக்கலாம். பழத்தை இப்போ அரைச்சாச்சு. 15 பாதாம் 15 முந்திரியை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு பாதாமை தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பாதாம் முந்திரியை மிக்சியில் சேர்த்தாச்சு. இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாதாம் முந்திரி பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ நம்ம பாலை சுண்ட வைக்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். 2 டம்ளர் பாலும் 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நம்ம சுண்ட வச்சுக்க போகிறோம். கிண்டி விட்டுக்கோங்க. பால் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். நான் 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் ஸ்வீட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா கூட நீங்கள் குறைச்சிக்கலாம்.
பழத்தில் ஸ்வீட் இருக்கிறதுனால இந்த சர்க்கரை போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சர்க்கரை வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அரைச்சி வச்ச கிர்னி பழ ஜூஸை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாதாம் முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்ச ஜவ்வரிசி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த ஜவ்வரிசியை குழந்தைங்க சாப்பிடும்போது பல்லில் கடித்தா நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். ஜவ்வரிசி சேர்க்குறது உங்கள் விருப்பம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். பொடியாக கட் பண்ண பழத்தை நம்ம சேர்த்துடலாம். ஒரு 5 பாதாம் பருப்பை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடான பாலில் ஒரு பிஞ்சு குங்குமப்பூ சேர்த்துருக்கேன், அதையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கிர்னி பழ கீரை எப்படி செய்கிறது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கீரை செஞ்ச உடனேவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.